அண்மை செய்தி. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்நிலையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் 3 பேர், அதாவது சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகத்தையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் 3 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது கோவை பீளமேடு விமான நிலையம் பின்புறம் இருக்கின்ற பிருந்தாவன் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு ஆண் நண்பருடன் 21 வயதான கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் கும்பலானது ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சதீஷ் என்கிற கருப்புசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் மற்றும் மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்கிற தவசி ஆகியோரை துடியலூர் அருகே கீரநத்தம் பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள். கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் 270 பக்க குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. சாட்சிகள் விசாரணை கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. கல்லூரி மாணவியின் ஆண் நண்பர், மாணவியின் தாய், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் சாட்சி அளித்திருக்கிறார்கள். 21 நாட்களில் இந்த சாட்சிகள் விசாரணையானது முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் கைது செய்யப்பட்ட 3 பேருமே குற்றவாளிகள் என்று சற்று முன்பாக நீதிபதி சுந்தரராஜன் அறிவித்திருந்தார். தற்போது அந்த 3வருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி சுந்தரராஜன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். முழுமையான தண்டனை விவரமானது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். கோவை மட்டுமல்லாது தமிழகத்தையே உலுக்கிய மாணவியின் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆர்கனைஸ் கிரைம் பிகாஸ் நம்ம தான் சார்ஜ் ஷீட் இப்ப லே பண்ணி கொண்டு இருக்கோம். ஸோ வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள நம்ம அந்த இப்ப நடந்திருக்கணும், அந்த பண்ணிருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறனால ஐ ஹாவ் டு ரீட் த ஜட்மெண்ட். இன்னும் நான் ஜட்மெண்ட் பார்க்கலாம். வாட் கிரவுண்ட் ஹி ஹஸ் அக்யூட்டட் தெம் ஆன் ஆர்கனைஸ் கிரைம்ங்கிறது பார்க்கணும். No, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Court framed the charge. நம்ம FIR போட்டது ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்ததெல்லாம் வேற. Charge was framed by the court under 7-8 sections. அதுல 1 they have been subject to acquittal. இல்ல அதான் 7. அதுல வந்து இப்போ 7ல வந்து கன்விக்ஷன் கொடுத்திருக்காரு சார். ஒரு செக்ஷன்ல வந்து acquitted. அதாவது அந்த ஆர்கனைஸ்டு கிரைம். அத பத்தி ஜட்மெண்ட் இன்னும் நான் படிக்கல, பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தேங்க்ஸ். இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தேங்க்ஸ். டைரக்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கு இது கவர்மெண்ட் கொடுப்பாங்கல்ல சார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இதுவா இல்ல யூ கேன் புட் த क्वेश्चन. இல்ல இங்கிலீஷ்லனா நீங்க போடுங்க, क्वेश्चन போடுங்க. ஓகே ஃபைன்.